குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12th மேத்ஸு ப்ளூ பிரிண்ட் 2026. ஓகே, இந்த மார்ச் 2026 கொண்டான ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவலி வந்து இங்கே மென்ஷன் பண்ணும் போதே வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது. நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் தான் எடுப்போம். 10 மார்க் புக்கில் இருக்காது, க்ரியேட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆல்ரெடி அலாட் பண்ணிட்டாங்க. நான் பட் இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து அதை அனலைஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சாப்டர் வைஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்தளவு எப்படி சார் இருக்குது அப்படின்னா 1 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 1 மார்க் எதிர்பார்க்கலாம். 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2. ஓகே, 2 2 மார்க்கும் வரலாம், ஒரு 2 மார்க்கும் வரலாம். 3 மார்க்கும் ஒன்று வந்துடும், 5 மார்க்கும் ஒன்று வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். அதுவும் வருஷம் நான் எல்லா ப்ரீவியஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர்லையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு நமக்கு 12 மார்க் கையில் இருக்குது. ஓகே, அடுத்தது செகண்ட் யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் வரும், 2 மார்க் ஒன்று வரும். ஓகே, அடுத்தது 3 மார்க்கு இதில் மோஸ்ட்லி இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் வரும். ஓகே, இப்போ டோட்டலாக 8 மார்க்ஸ். ஓகேவா, அடுத்தது தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவு 1 மார்க்கில் 1. ஓகே, 2 மார்க்கில் 1, 3 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த வருஷம் 5 மார்க் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான், மேபி வரலாம். ஓகே, இந்த தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்கும் கூட எதில் சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸைஸ் 3.6ல் அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க பார்த்தீங்களா, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் நெகட்டிவ் ரூட்ஸ், அதிலிருந்து வரலாம் மேபி. ஓகே, இந்த தேர்ட் யூனிட் இப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரை எப்படி சார் இருக்குன்னா ஒரு 2 மார்க்கில் 2 2 மார்க்கு, சாரி 1 மார்க்கில் 2 1 மார்க்கு, 2 மார்க்கில் ஒரு 1 மார்க்கு, 3 மார்க்கில் ஒரு 1 மார்க்கு, 5 மார்க்கில் ஒரு 1 மார்க். ஓகே, அப்போ டோட்டலாக வந்து இதில் 12 மார்க்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகே, அது எது மாதிரியான சம்சார் வரும் அப்படின்னா 5 மார்க்கை பொறுத்தளவு எக்ஸைஸ் 4.5 அந்த எக்ஸைஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அதிலிருந்து 5 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, அப்போ இந்த ஃபோர்த் யூனிட்டில் மட்டும் 12 மார்க் கேட்பாங்க. ஓகே, அடுத்தது ஃபிஃப்த் யூனிட் பார்த்துக்கலாம். ஃபிஃப்த் யூனிட்டில் 1 மார்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 1 மார்க்கு, 2 மார்க்கு 1 வரும். ஓகே, 3 மார்க்கு 2 வரும், 5 மார்க்கு 2 வரும். ஓகே, எப்படி சார் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து பெரிய யூனிட் இல்லையா, 5th யூனிட்டை பொறுத்தவரை ரொம்ப பெரிய யூனிட்டு. அதனால் 2 1 மார்க் டெஃபினட்டாக வரும், ஒரு 2 மார்க் வரும், 3 மார்க்கு 2 வரத்துக்கான பாசிபிள். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இப்போ 2 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸைஸ் 5.1ல் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஒன்று வரும். ஓகே, அடுத்தது 3 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பேரபோலா எலிப்ஸ் ஹைபர்போலா இருக்குங்க இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2 மார்க், அதுலேருந்து ஒரு 2 3 மார்க் வரத்துக்கான பாசிபிள் அதிகம். அதுக்குண்டான ஃபார்முலா எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க்கும் எப்படி சார் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்கன்னா இந்த 5.5 இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அப்படி இல்லைன்னா அந்த 5.2ல் சென்டர் ஃபோக்கை வெட்டிசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எலிப்ஸு ஹைபர்போலா பேரபோலாலாம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கான பாசிபிள் அதிகம். அப்போ டோட்டலாக இந்த 5th யூனிட்டை மட்டும் தரவு பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 19 மார்க்ஸ் வரதுக்கான பாசிபிள் அதிகம். ஓகே, அடுத்தது 6th யூனிட் பார்த்துக்கலாம். 6th யூனிட்டை பொறுத்தளவு 1 மார்க்கில் 2 1 மார்க் வரும், 2 மார்க்கில் ஒரு 1 மார்க் வரும், 3 மார்க்கில் 2 3 மார்க் வரும், 5 மார்க்கில் 1 or 2, 1 வரலாம் 2 வரலாம். எப்படி சார் இந்த யூனிட் சொல்கிறேன்னா இதுவும் பெரிய யூனிட் தான். ஓகே, 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்தளவு காமன் தான். 5 மார்க் வந்து இந்த எக்ஸைஸ் 6.7லேருந்து வரலாம். 6.1ல் இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அது வரலாம். அப்படி இல்லை எக்ஸைஸ் 6.7 வரலாம். ஒரு சில டைமில் ரெண்டுமே வந்திருக்கு. ஓகே, நான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு ரெண்டுமே இருக்குது வெக்டாரை பொறுத்தளவு. ஓகே, இது வந்து பெரிய யூனிட்டு, இதுலேயும் 19 மார்க்ஸ் வரத்துக்கான பாசிபிள் அதிகம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னா 7th யூனிட் போயிட்டுக்கலாம். 7th யூனிட்டில் 1 மார்க் வந்து 2 1 மார்க் வரும். ஓகேங்களா, அடுத்தது 2 மார்க்கு ஒரு 2 மார்க் வரும், 3 மார்க்கு 2 3 மார்க் வரும். ஓகே,
5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 5 மார்க். அது எப்படி சார் வரும்னா, இப்போ எக்ஸைஸ் 7.1 எடுத்துக்கங்களேன். 7.1ல என்ன இருக்கு? அந்த கோன் சம் இருக்கு. வாட்டர் கோன் சம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த 7.1 அப்படி இல்லைனா 7.8 அந்த ஃபார்மர் சம்மு. 7.1லேருந்து 5 மார்க் வரலாம். 7.2லேருந்து அப்படி இல்லை அந்த ஆர்த்தோகனலி சம் வரலாம். இல்லைனா ஆங்கிள் பிட்வீன் 2 கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது வரலாம். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய யூனிட். ஓகே, இதிலேருந்து சம்ஸ் அதிகமாக வரும். இதெல்லாம் 19 மார்க்ஸ் வரதுக்கான பாசிபிள் அதிகம். 8th யூனிட்டை பொறுத்தளவு ஒரு 1 மார்க்கு. 2 மார்க்கை பொறுத்தளவு எப்படி சார் கேட்பாங்கன்னா, ஒரு 2 மார்க் வரலாம், வராமலும் போகலாம். 3 மார்க்கை பொறுத்தளவு அந்த ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 8.1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் அந்த 1/n அப்ராக்சிமேட்லின்னு வரும் இல்லைங்களா, அந்த 3 மார்க்கு கேட்கலாம். இந்த சர்க்குலர் ரேடியஸ் சம் அந்த சம் கேட்கலாம். இல்லைன்னா அந்த நியூட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சம் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து 5 மார்க் வந்து வருஷம் கேட்டுகிட்டே இருக்கான் யூலர்ஸ் தீரத்தில். அதனால் இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி வரலாம். அப்படி வந்தால் அந்த யூலர்ஸ் தீரம் தான் எக்ஸைஸ் 8.7ல். ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து ஒரு 11 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 9th யூனிட் தான் சார் இருக்கிறதுலே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனைக்கு உண்டான யூனிட் 9th யூனிட் தான் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து 1 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்கு, 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வரலாம், வராமலும் போகலாம். 3 மார்க்கு ஒரு 3 மார்க் வரும். ஓகே, 5 மார்க்கும் அப்படி தான். ஒரு 5 மார்க் வரலாம், வராமலும் போகலாம். 5 மார்க்கு பொறுத்தவரை ஏரியா அண்ட் வால்யூம். ஓகே, அதுலேருந்து வரலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் 9th யூனிட்டை ஒமிட் பண்ணி படித்தது தான் சார் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பல்சரி 3 மார்க்கும் அதில் கேட்டான். இந்த வருஷம் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்துக்கணும். ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஓகே, அடுத்தது 10th யூனிட் போய்க்கலாம். 10th யூனிட்டை பொறுத்தளவு 2 மார்க்கில் 2 2 மார்க் இருக்கும். சாரி, 1 மார்க்கில் 2 1 மார்க் இருக்கும். 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். 3 மார்க்கில் ஒரு 3 மார்க் இருக்கும். 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் டெஃபினட்டாக இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இந்த 2 மார்க்கில் வந்து ஆர்டர் டிகிரிலேருந்து கேட்பான். 3 மார்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எது சார் கேட்பான் அப்படின்னா, வேரியபிள் செப்பரபிளில் எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக பிரித்து போடுவோம் இல்லைங்களா, அதுலேருந்து கேட்கலாம். 5 மார்க்கை பொறுத்தளவு எக்ஸைஸ் 10.7 லீனியர் இன் எக்ஸ் அண்ட் லீனியர் இன் ஒய். ஓகே, அந்த கான்செப்ட் ஓரியன்டாக கேட்கலாம். ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 மார்க்ஸ். ஓகே, இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சரி 10th யூனிட்டில் 20 மார்க்ஸ் வரும். அடுத்தது 11th யூனிட்டை பொறுத்தளவு 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, 3 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிள் கிடையாது. 5 மார்க்கு கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சாப்டர். இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண எதிர்பார்க்க முடியாது. 9 மார்க்ஸ் இதில் வரலாம். ஓகே, மேபி 12th யூனிட்டை பொறுத்தளவு ஒரு 1 மார்க் வரும். 2 மார்க் 1 கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். 3 மார்க் 1 வரும். 5 மார்க்கும் அதே மாதிரி தான். ஏன்னா 12th யூனிட்டை பொறுத்தளவு ஒன்று ட்ரூத் டேபிள் கேட்பான், அப்படி இல்லைனா 12.1லேருந்து இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, கெய்லிஸ் டேபிள், அடிஷன் மாடலோ மல்டிப்ளிகேஷன் மாடலோ அது வரலாம். ஏன்னா 12th யூனிட் பொறுத்தளவு அதுலேருந்து ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. நானும் வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒன்று ட்ரூத் டேபிள் வருது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஓகே, ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன சாப்டர்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க. இது வந்து டல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் செட் ஆகும். ஸோ அப்போ இருக்கிறதுலே வந்து இந்த பெரிய பெரிய யூனிட்லாம் பாருங்கள். 5th யூனிட்டில் எவ்வளோ கேட்டிருக்கான்? 19 மார்க்ஸ். ஓகே, அடுத்தது 6th யூனிட்டில் எவ்வளோ கேட்டிருக்கான்? 90 மார்க்ஸ். அடுத்தது 7th யூனிட்ஸில் 90 மார்க்ஸ், 10th யூனிட்டில் 20 மார்க்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த யூனிட்டை ஃபுல்லாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாவே இதுலேயே 80 மார்க்ஸ் வரும். ஓகே, இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதிலிருந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நான் வந்து இந்த மார்ச் 2026ல் நானாக அனலைஸ் பண்ண ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பரையும் வச்சு அனலைஸ் பண்ணி நானாக எடுத்தது. ஸோ அப்போ இதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.